எங்களுடைய ரசிகர்கள்லாம் பல பேர் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க நாங்க தனியா என்ன பேசிக்கிறோம்னு கேட்டாங்கன்னா வியந்து போயிடுவாங்க. ஆனா நாங்களும் அப்படியே விட்டு வச்சிருக்கோம். ஏன்னா 2 கோல் போஸ்ட் இருந்தாதான் மேட்ச் சந்தோஷமா இருக்கும். நடுவில் இந்த ஆளு கோச்சுக்கிட்டு எனக்கு பிடிக்கலைங்க நான் விட்டுட்டு போகலான்னு எங்கிட்ட யோசனை கேட்கிறாரு. யோசனை கேட்க வந்த இடம் பாருங்க அவரு. நான் சொன்னேன் அதெல்லாம் பண்ணீங்கன்னா நடக்கிறதே வேற. என்னையும் போக சொல்லுவாங்க. ஐயா இது என்ன நம்ம 2 பேரையும் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க விளையாடிட்டு இருக்கட்டும். அவங்களுக்கு ஒரு கொலு மாதிரி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. நம்மளும் அதுல இருந்து அனுபவிச்சுட்டு போவோம். என் வாழ்க்கை கெடுக்காதீங்க, நீங்க இருந்து வேலையை செய்யுங்கன்னு சொல்லி இங்க இதுவரை எத்தனை வெற்றி படங்கள் அவர் கொடுத்தாரோ அதற்கு எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. ஏன்னா இருந்து செஞ்சுட்டு போங்க. தளபதி படம் டைட்டில் முடிவு பண்ண போது என் காதல கல்யாண மண்டபத்தில் சொல்றாரு, எனக்கு கணபதினு கேட்டுருச்சு. எப்படி அப்படின்னு கேட்கிறாரு என்கிட்ட. அப்படின்ட்டு நான் நல்லா இல்லைங்க அப்படின்னு. அப்புறம் வியந்துட்டாரு அவரு. ஏன் நல்லா இல்லைன்னு. அது ஒரு நல்ல பலமான டைட்டில். என்னங்க அது ஒரு மாதிரி விநாயகர் சதுர்த்தி மாதிரி ஆயிடுங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு அவருக்கும் புரியல. என்னடா நல்ல டைட்டில் இப்படி சொல்றாருன்னு. அப்புறம் தளபதினாரு. ஓ சாரி, பிரமாதமான டைட்டில் தான். நான் அப்படி எங்களுக்குள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப யதார்த்தமா சிம்பிளா இருக்கும். ஒரு படம் தோத்துருச்சு ஜெயிச்சிருச்சுங்கிறதெல்லாம் நாங்கள் பேசிக்கிறத கேட்டால் ஓஹோ இவ்வளவுதான். நான் இன்னும் எங்களுடைய ரசிகர்கள்லாம் பல பேர் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க நாங்கள் தனியாக என்ன பேசிக்கிறோம்னு கேட்டாங்கன்னா வியந்து போயிடுவாங்க. ஆனால் நாங்களும் அப்படியே விட்டு வச்சிருக்கோம். ஏன்னா 2 கோல் போஸ்ட் இருந்தால் தான் மேட்ச் சந்தோஷமா இருக்கும். நடுவில் இந்த ஆளு கோச்சுக்கிட்டு எனக்கு பிடிக்கலைங்க நான் விட்டுட்டு போகலான்னு எங்கிட்ட யோசனை கேட்கிறாரு. யோசனை கேட்க வந்த இடம் பாருங்க அவரு. நான் சொன்னேன் அதெல்லாம் பண்ணீங்கன்னா நடக்கிறதே வேற. என்னையும் போக சொல்லுவாங்க. ஐயா இது என்ன நம்ம 2 பேரையும் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க விளையாடிட்டு இருக்கட்டும். அவங்களுக்கு ஒரு கொலு மாதிரி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. நம்மளும் அதுல இருந்து அனுபவிச்சுட்டு போவோம்.